அங்க கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இங்க வந்து ஃபீல் பண்ணி என்ன ஆகுறது? என்ன துர்கா நீ? அவங்க தான் உனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்கன்னா நீ அதுக்கு எப்படி ஒத்துக்கிட்ட? இனி ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க கேக்குறப்பவே இப்ப கல்யாணம் வேணாம், ரிஷி சாருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொல்லிட வேண்டியதானே? சொல்லிருக்கலான்னு. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி மதுமா எது சொல்றப்போ சித்திரம்மாவுக்கு முன்னால என்னால எதிர்த்து பேச முடியலன்னு. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இது உன்னோட வாழ்க்கை. சித்ரா மேடம் சொன்னாங்கன்னு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போறியா? ஏதோ எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டேனே தவிர மத்தபடி அந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு. அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட வந்து கேக்குறீங்களே. அப்படி இல்ல துர்கா, உன் கல்யாண விஷயத்துல நீ அவசரப்பட்டு இப்படி தலையாட்டிட்டு வந்து நிக்கிறேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா அது நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான். அப்படியே அது நடக்கிற சூழ்நிலை வந்தா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். துர்கா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பிரச்சனை வரும்போதெல்லாம் சாவணும்னு முடிவு எடுத்தா இங்க இருக்கிறவன் ஒவ்வொருத்தவனும் லட்சம் தடவை சாக வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு துர்கா. என் முடிவு இதுதான். ரிஷி சாரை தவிர என் கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, நான் பிரச்சனைக்கு முடிவு இருக்குன்னு சொன்னா நீ வாழ்க்கையோட முடிவை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன துர்கா, நான் அப்படியே நடக்க விட்டுருவானா? நீ தைரியமா இரு. உனக்கும் பாசுக்கும் தான் கல்யாணம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணே, நீங்க மதுமாவை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் மதுவெல்லாம் சாதாரணமா நினைக்கலாமா? அதை பத்திலாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. எனக்கு அதான் வேணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐயா. சரி. சுபு, நீ எப்படி இங்க? ஐயா, அதெல்லாம் ஒரு பெரிய கதையா. அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, நீங்க என்னையா இப்படி ஒரு கோலத்துல? ஊருக்கே சாமியா இருந்த நீங்க எங்க இந்த மாதிரி என்னையா பண்றீங்க? எல்லாம் விதி சுப்பு. நான் முன்ஜென்மத்துல செய்ய தவறின கடமையை செய்யறதுக்கு விதி என்னை இப்படி அலைய வச்சிருக்கு. அதுக்காக நான் வருத்தப்படல, சந்தோஷம் தான் படுறேன். என்ன என் பொண்டாட்டி புள்ளைய பறி கொடுத்துட்டா. அதை நினைச்சாதான் சுப்பு என்னால தாங்க முடியல. இல்லைங்க ஐயா, இல்ல. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அம்மா மட்டும்தான் என் சாமி கிட்ட போயிட்டாங்க. பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகலையா. குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அந்த ரகுநாதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதாயா நான் குழந்தைய ஊட்டி கூட்டிட்டு போயிட்டேன். சுப்பு, நீ என்ன சொல்ற? என் பொண்ணு உசுரோட இருக்காளா? ஆமையா. அப்போ முனிவர் சொல்றது சரிதான். இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும் சுப்பு. ஐயா, எனக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் ஐயா. என்ன, பல கோடிக்கு சொந்தமா இருந்த ஒரு தேவதைய நான் ஒரு சாதாரண குடிசையில தங்க வச்சுட்டேயா. அட, அதை விடு சுப்பு. என் பொண்ணை இத்தனை வருஷம் காப்பாத்துனதே பெரிய சந்தோஷம். இந்த காசு பணம் எல்லாம் வாழ்க்கையில வரும் போகும். அதை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பெருமைங்க ஐயா. பாப்பா உங்கள மாதிரியே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்ச பொண்ணு. ஊருக்கே குறி சொல்ற சாமியா இருந்து ஊருக்கே அருள்வாக்க சொல்லிக்கிட்டு இருந்ததுயா. நல்லாதான் போயிட்டு இருந்தது. சினிமா ஷூட்டிங்னு குரூப் வந்தாங்க. இங்க ஏதோ ஜிபிஎன் பேலஸ்ன்னு இருக்குங்களாமையா. அங்கதான் பாப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்களா. நம்ம ஊர்ல இருந்த மேனேஜர் சேகர் தாயா அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாரு.
அதை நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. என் மனசு கேட்காம ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாம் தான் எங்க தேடி வந்தேன். ஐயா, என்னையா கண் கலக்குறீங்க? என்னாச்சு? ஏன் அமைதி ஆயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? இல்ல, எல்லாமே என் விதி சுப்பு. இத்தனை நாள் என் பக்கத்துல இருந்த என் பொண்ண என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஐயா, அது கூட பரவாயில்ல சுப்பு. நானே என் பொண்ணை எதிரியா நினைச்சு பல தடவை சண்டை போட்டிருக்கேன். ஐயோ, கடவுள் என்னோட பூர்வ ஜென்மத்து கடமையை நிறைவேற்றுற வழிய என் பொண்ணு மூலமே வச்சுட்டு அதை எனக்கே தெரியாம மறைச்சு வச்சு விளையாடி இருக்க பாரு சுப்பு. ஐயா, என்னையா சொல்றீங்க? துர்கா அம்மா இத்தனை நாளா நீங்க இருக்கிற இடத்துலயா இருந்துச்சு? ஆமா சுப்பு, நீ சொன்ன அதே ஜிபிஎன் பேலஸ்ல தான் நானும் இருக்கேன். சரி, அதை விடு, அதை பத்தி அப்புறமா பேசலாம். நாம இப்ப உடனே போய் ஆகணும் சுப்பு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா, நம்ம பேசி. சரிங்க. பாஸ், துர்கா நீங்க எடுத்து கொடுத்த புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் கொடுமா? கொடுப்போ. மச்சான், உனக்கு லக்குடா. ஒன்று ரொம்ப தரமாக இருக்கு. எப்படியாவது பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்க மச்சான். பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கா மச்சான். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் இருடா, நான் பார்த்துக்கிறேன். ரசிக்க விடுறேன். ஓகே ஓகே, ஓப்பனிங்கே ட்ரீமா? துர்காவை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. நீங்க ஆசைப்படுற பொண்ணா இருப்பா. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை சீரும் சிறப்புமா நடத்தக்கூடிய எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. அதான் பொண்ணை பார்க்கும் போதே தெரியுதே, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பையன்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவன் இப்பவே தாலி கட்ட ரெடியா இருக்கான். என் பொண்டாட்டி சொல்றதும் கரெக்ட் தான். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்திக்கலாம். அதான் புடிச்சு போச்சுல, அப்புறம் என்ன தட்டை மாத்துறதுக்கு ஒரு நாள். இன்னைக்கே அதையும் செஞ்சிடுங்க. அப்பதானே சீக்கிரமா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண முடியும். ஏன்னா பொதுவா எல்லாரும் இப்படி பார்த்துட்டு போய் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உண்டு இல்லைன்னு இங்கே சொல்லிடுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? சித்ரா தேவி அம்மா ஒரு பொண்ணை பத்தி சொன்னா ஒரு துளி அளவும் பொய் இருக்காது. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? பொண்ணை பிடிக்கலையா? சே, இந்த பொண்ணை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? உடனே தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிட வேண்டியதானே. இவங்க பேசுறதையும் நடக்கிறதையும் பார்த்தா
இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கே. இந்த லண்டன்காரி வேற உடனே தட்டை மாத்த சொல்றான். என்ன பண்றது? மது, இது கல்யாண விஷயம். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஏங்க ஒரு என்னம்மா? நிமிஷம். இப்பவே அப்ப முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேம்மா. பேசுங்க. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானம்மா? மனசுக்கு பிடிச்சு போயிடுச்சு, பின்னே தள்ளி போட்டுட்டு இன்னைக்கே நல்ல நாள் தான், இன்னைக்கே தட்டை மாத்திக்கலாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்களே சம்மதம் சொன்ன பிறகு எதுக்கு தள்ளி போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரியே தட்டை மாத்திக்கலாம். கவிதா, தாம்பல தட்டை ரெடி பண்ணு. அப்புறம்னா ஒரு நிமிஷங்க வா. நீ போய் என்னோட ரூம்ல இருந்து கோல்ட் ரிங்ஸ் எடுத்துட்டு வா. கீஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேன். நல்ல நேரம் பார்த்து போட சொல்லிடலாம். சூப்பர் ஆண்டி. அப்பர்ணா, ஏன் நிக்கிற? போய் ரிங் எடுத்துட்டு வா. டைம் ஆகுதுல. என்னடா இது? என் பொண்டாட்டி ஆஃப் ஆகி போறாளே, அவளுக்கு எதுவும் ஐடியா சிக்கலையோ? பாஸ், ஏதாவது பண்ணுங்க பாஸ். இதுக்கு மேல பொறுமையா இருந்து என்ன பண்ண போறீங்க? பாஸ், துர்கா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போகுது பாஸ். ஏதாவது பண்ணுங்க பாஸ், சீக்கிரம். பாலாஜி, வந்தவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ண. இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன மது இன்னைக்கு எல்லாரையும் ஓட்டுறா? இதுங்கெல்லாம் பதில் பேச முடியாம ஓடுதுங்க. நாம ஏதாவது உதவி பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. அப்படி வைங்க. முதல்ல தாம்பூலம் மாத்திக்கலாம், அப்புறம் ரிங் போட்டு விட சொல்லலாம். கவிதா, அந்த தட்டை எடு. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழப்பி ஹோல்டு பண்ணுவோம். அதுக்குள்ள இதுங்க ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணுதான்னு பார்ப்போம். நிறுத்துங்க. ஏதோ வந்தீங்க, பாத்தீங்க, பேசுனீங்க, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அது வரைக்கும் சரிதான். மேற்கொண்டு என்ன செய்வீங்க, ஏது செய்வீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, அத பத்தி பேசாம தட்டு மாத்துறீங்க. அப்புறம் பின்னாடி பிரச்சனை வராதா? சுந்தர், அவங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அத்தை, அவங்க கேட்கறதுக்கு மேலேயே நீங்க செய்வீங்க. ஆனா நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி ஆகணுமே அத்தை. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா யாரும் தலைய சொரிஞ்சு நிக்க வேணாம் பாருங்க. என்ன நான் சொல்றது அத்தை? மாமா, இத்தனை நாளா உன் ஸ்பீச்சை எங்க வச்சிருந்த? அடிச்சு தூள் கலப்புறியே. ஹேய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம நீ பேசுற? போய் மசால் வடை சாப்பிடு போ. டேய், அடிச்சு பல்லைகளை உடைச்சிருவேன். அதிக பிரசங்கி. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளை உனக்கு என்னங்க வேலை? அமைதியான இல்ல தம்பி, எதுக்கு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தடங்கல் பண்றீங்க? நீங்க எங்க பையனுக்கு என்ன செஞ்சாலும் அதுவே எங்களுக்கு சம்மதம் தான். அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சு அனுப்புனாலும் அதுவும் எங்களுக்கு சம்மதம் தான்.
தாட்டை பிடிங்கம்மா. நிறுத்துங்க. அப்பாடா, வாட்டர் டேங்க் வந்துட்டான். இனி அவன் பார்த்துப்பா, நாம அமைதியா ரெஸ்ட் எடுக்கலாம். அம்மா துர்கா, மா என்ன ருத்ரையா இந்த நேரத்துல தடங்கல் பண்றீங்க? அம்மா துர்கா என் மகம்மா. என்ன சொல்றீங்க ருத்ரையா? இது இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதோ துர்காவை சின்ன புள்ளையில இருந்து வளர்த்தவரு, என்கிட்ட வேலை செஞ்ச சுப்பிரமணியமா. இவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. சும்மா சொல்லுப்பா. நிஜம்தாங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் மகன் எனக்கு கிடைச்சிருக்கா. என் நம்பிக்கை வீண் போகல. அவளை யாருக்கு கட்டி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேம்மா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எனக்கு அனுமதி கொடுங்கம்மா. எப்ப துர்காக்கு அப்பா நீங்க இருக்கீங்களோ, இனி உங்க விருப்பப்படிதான் உங்க மக கல்யாணம் நடக்கும். பரவாயில்லம்மா, அவர் சொல்றது நியாயம்தான். அப்ப நான் கிளம்புறேம்மா. வரங்கம்மா. ஆண்டி, நான் லண்டன் போறேன். மது, மது ஒரு நிமிஷம். மது, ரொம்ப பொறுப்பா வளர்த்துருக்க. வா போலாம். வா சுப்பு. மது, மது, ஐயோ சொன்னா கேளு மது. மது, மது, மது சொல்றத கேளு மது. என்ன மது இது? நிலைமை தெரிஞ்சு இப்படி கோச்சிட்டு கிளம்புனா என்ன அர்த்தம் இது? இது வரைக்கும் துர்காவுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம். அதனால நாமளா முடிவெடுத்தோம். அவளும் ஒத்துக்கிட்டா. இப்ப ருத்ரையா தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்கு தான் விருப்பப்படி மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற ஆசை எல்லா அப்பாக்களுக்குமே இருக்கிறது நியாயம் தானே? ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் நான் கிளம்புறதும் நீங்க எனக்கு சமாதானம் சொல்லி இங்க இருக்க வைக்கிறதும் எனக்கு சரியா படல. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அது எனக்கு தான் அவமானம். இத பாரு மது, நான் இந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் பணிஞ்சு பேசினதே இல்லை. உன்கிட்ட
நான் சித்ரா தேவியா பேசல, ரிஷியோட அம்மாவா பேசுறேன். நான் என்ன செஞ்சாலும் அது உங்க 2 பேரோட நன்மைக்காக தான் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் நீதான் என்னோட மருமகன், அதை யாராலையும் மாத்த முடியாது. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்றபடியே வச்சுக்குவோம். அவளை வெளியே அனுப்ப சொன்னதுக்கு வேண்டாம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. இப்போ அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை வெளியே அனுப்ப வேண்டியதானே?